இங்க பாருங்க, நம்ம வந்து வாழைக்கன்னு போட்டது 4 மாசம் முடிஞ்சுச்சு. பார்த்தீங்கன்னா, நெறைய பில் ஏறிடுச்சு. இந்த மழை வந்து கோடை மழை ஒரு வாரமா நல்லா பேஞ்சுது. அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு, அதுக்குள்ள வந்து பில்லு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில காட்டவே வந்து மூடிருது. இப்போ அத தான் வந்து நம்ம பில்ல வந்து வெட்டிட்டு, அதுக்கப்புறம் வாழைக்கன்னுக்கு மண் அணைச்சு கட்டிட்டுக்கிறோம். இது வந்து டீட்டெயில்டு வீடியோவா அடுத்ததுல வரும். இப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வந்து ஷார்ட்கட்ல போடலாம் அப்டின்ட்டு, கொஞ்சம் போடலாம் அப்டின்னு போட்டோம். பாருங்க, நம்ம டில்லர் வச்சு தான் வந்து மண் அணைச்சோம். எவ்வளோ மண்ணு தள்ளுதுன்னு பாருங்க. இது வந்து இவ்வளோ புல்லுக்குள்ள வந்து அத வெட்டி ஓட்டுறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. அ ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு மழை பேஞ்சு மண்ணு வந்து கரெக்டான பதத்துல இருக்கறனால நம்ம வந்து சரியான பதத்துல இன்னைக்கு ஓட்டிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஓட்டிட்டோம். உப்பு வந்து வச்சுட்டுருக்குறோம் 4 உப்பு கலந்து. இயற்கை விவசாயமெல்லாம் இப்ப பண்ண முடியறதில்ல. அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்றதுக்கான பொறுமையும் நமக்கு இல்ல. யாராவது பண்ணி போட்டாங்கன்னா, அத எடுத்து போடுவோம். இப்போதைக்கு இத பாருங்க. இந்த பட்டம் கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா, முதல் வந்து நேரா ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் குறுக்கோல ஓட்டணும். இப்படி பாத்தி வாத்தி கட்டிக்கலாம். இப்படி பாத்தி வாத்தி கட்டுறனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி வந்து ஒவ்வொரு பாத்திக்கும் வந்து வெட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இன்னும் 2 வாத்தி, 3 வாத்தி ஜாயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து குறுக்க வந்து வரப்ப வெட்டி விட்டீங்கன்னா, 3 வாத்தி, 2 வாத்திக்கு ஒரே டைம்ல தண்ணி பாயிற மாரி வச்சுக்கலாம். அது வந்து நாளைக்கு பண்ண வேணும். இன்னைக்கு கொஞ்சம் மழை வரக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு ஆளுக வர சொல்லி, வாய்க்காலெல்லாம் இழுத்து கட்டிட்டு வரப்பெல்லாம் பொத்து விட வேணும்.